எல்லோருக்கும் வணக்கம். நேற்றும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். எல்லாருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தம்ஸ் அப் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ். எப்படி போடலாம், யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம், யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல அரசாங்கம் வரும் அப்படின்னு எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கின்னு தான் நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா அந்த ஒரு நாள் தான் மீதி வர 5 வருஷத்துக்கு நம்மளுக்கான உத்தரவாதம், நம்மளுக்கான தேவைகளை கரெக்டான முறையில் சந்திக்கிறதுக்கு நல்ல மக்கள் பிரதிநிதிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரே நாள் தான். நம்ம திருந்தணும். ஓட்டுக்கு காசு கொடுக்குறதும் தப்பு, காசு வாங்குறதும் தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே டைரெக்டாக அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட்ருவாங்க. இப்படி சொல்லணும் செய்யணும்னா இருக்குன்னு வச்சிங்களேன். அதை காசு வாங்கிட்ட நம்ம சொல்லுவோம், இல்லைப்பா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டோம், இவங்க எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. அது தப்பு இல்லையா? அவங்ககிட்ட காசு வாங்கினா நம்ம வேற ஒருத்தர் ஓட்டு போட்டால் தப்பு இல்லையான்னு அதில் நியாயம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குறதே தப்பு. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களை நினச்சி ஓட்டு போடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா வசதியாக இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த போன 5 வருஷத்தில் ஆட்சி எப்படியெல்லாம் நடந்துச்சு, நம்மளை சுற்றும் புறம் இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் பார்த்துக்கிட்டாங்க, போக்குவரத்துமாக இருக்கிற ரோடு கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய இயற்கை வளங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, நம்முடைய மக்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, நமக்காக வேலை செய்கிறவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ போராட்டங்களெல்லாம் எப்படியெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் நினச்சி தான் நம்ம ஓட்டு போடணும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கி வர நேரத்தில் எல்லாமே செய்வாங்க. டக்குன்னு காசு கொடுப்பாங்க, இல்லை எதனா ஒரு பொருளாக கொடுப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சலுகை ஒன்று செய்வாங்க. எப்போ எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்தில் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்து தான் ஓட்டு போடணும். நம்ம வாழ்க்கை எப்படி உயர்ந்திருக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி உயர்ந்திருக்கு, எவ்வளோ பேர் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்க. நம்ம தொகுதிக்கு வந்தே இருக்க மாட்டாங்க, ஆனால் தைரியமாக வந்து நம்மக்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. எப்படி? இவங்களுக்கு என்னடா காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற ஏளனம் தானே. மக்கள் தெளிவாகணும், மக்கள் நல்ல அறிவோடு செயல்படணும். அப்போ தான் நல்ல அரசாங்கம் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அக்ரியாக இருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர்